السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. أما بعد. عشرة المبشرة சுவர்க்கத்துக்கு நன்மாரான் கூறப்பட்ட 10 சஹாபாக்கல்ல ஒருத்தர் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சஹாபி தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய தந்தை உபைதுல்லா, இவங்களுடைய தாய் அஸ்ஸஅபா பின்த் அப்துல்லா. இவங்க இஸ்லாத்துக்கு வர முன்னாலேயே கண்ணியமானவர்களாக ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தாலும் நல்ல அஹ்லாக்கோடு நல்ல பண்போடு கெட்ட குணங்கள் கெட்ட பண்புகள் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அதனால் தங்களுக்கு 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தல்ஹா, அதாவது தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கும் சின்ன பருவத்திலிருந்தே நல்ல அழகான அஹ்லாக்கோடு நல்ல அழகான குணங்களோடு ஒழுக்கத்தை படித்து கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வாலிஃபத் அடையக்கொலை நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல புகழப்படக்கூடிய குணங்களை கொண்டவர்களாக வாலிஃபத் அடைகிறாங்க. வாலிஃபத் அடைஞ்சோன்னே திருமணம் செய்தும் வைக்கிறாங்க. யாருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னு சொன்னால், யாரை மனம் முடிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹம்னா பின் ஜஹஷ். ஹம்னா பின் ஜஹஷ் யாருன்னு சொன்னால் ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களில் ஒருத்தர். அவர்களுடைய சகோதரி தான் ஹம்னா பின் ஜஹஷ். இவங்க தான் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்க 2 பேர் அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அப்போ தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வாலிஃபத்தை அடையக்கூடிய நேரத்திலேயே ஈட்டி எய்தல், அதுபோல் வாள், இதுகளை பழகுறாங்க. அதுக்கு பிறகு தன்னை வியாபாரத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. வியாபாரத்தை ஈடுபட்டதுனால ஷாமுடைய பசராவுடைய நிறைய வியாபார தலங்கள் இவங்களுக்கு தெரியுமா இருந்துச்சு. ஒரு நாள் இவங்க வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும், அதாவது பசராவுடைய வியாபார, அது பஜார், சூக், சந்தை, அதில் எல்லா வியாபாரிகளும் தங்களுடைய வியாபாரத்தில் மஷ்கூலாக பிஸியாக இருக்கிறாங்க. இந்த டைமில் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரி வந்து ஒருத்தர் எழுந்து ஏலான் செய்கிறாரு, யாராவது ஹரத்திலிருந்து, அதாவது மக்காலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க ஈக்கிறீங்களா என்று சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் அங்கிருந்து கடைசி நபி வந்திருக்கிறாமே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை அறியப்படுத்துகிறாங்க. அப்போ இது அந்த பசராவுடைய சந்தையில் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அவங்களும் பிஸ்னஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு இது மனசில் இது ஒரே உறுத்தி கொண்டிருக்குது. உடனே மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய்த்து அதை விசாரிக்கிறாங்க. அதுக்கு போகிறது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அவங்கள சந்தித்து முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போ அவங்களுடைய இஸ்லாம் இப்படித்தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஷாரத் செய்கிறாங்க தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவங்க ஷஹீதா தான் மௌத்தாகுவாங்கன்னு சொல்லி. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்தீக், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாரும் ஒரு மலையில் ஈக்கிறாங்க. அந்த மலை லைட்டாக அப்படி உசும்பிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அந்த மலையை பார்த்து, மலையை அசையாம நீ இப்படி ஈக்கிறாயோ அப்படி நில்லு. ஏன்னு சொன்னால் உன்னின் மீது யார் இருக்கிறாங்கன்னு சொன்ன ஒன்றோ நபி அல்லது ஷஹீதுன்னு சொல்கிறாங்க, அல்லது சித்தீக் உண்மையாளர்கள் தான் ஈக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா விளங்குறாங்க, நான் ஷஹீதாகத்தான் மௌத்தாக போகிறேன்ற நன்மாராயத்தை விளங்கி கொள்கிறாங்க. பத்ருடைய நேரத்தில் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அவங்களையும் சயீத் இப்னு ஸைத் ரதியல்லாஹு தஆலா அவங்களையும், அதாவது செய்திகளை, எதிரிகளுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால் அவங்களுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு வாரத்துக்காக 2 பேரை ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அது இவங்க 2 பேரும் தான், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சயீத் இப்னு ஸைத். அப்போ செய்தியை எடுத்துட்டு அவங்க செய்தியை அனுப்புகிறாங்க.
அனுப்புறதுக்கு முதல்ல, அதாவது இந்த காலத்தில் போத நவீன வசதிகள் இருக்கல்ல, ஒரு செய்தியை அனுப்பினா சில நேரங்களில் மிச்சம் தாமதமாகத்தான் சென்றடையும். அதே போல் செய்தியை அனுப்புறதுக்கு முன்னால் இங்கே பத்ருடைய போரும் நடந்து முடிஞ்சு. அப்போ தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வாராங்க. அப்படியே யுத்தம் நடந்து முடிஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரில் முஸ்லீம்களுக்கு வெற்றியும் கொடுத்திருந்தான். ஆனாலும் அவர் ஒரு பத்ர் சஹாபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் சஹாபியாக ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பத்ர் அந்த போரில் கிடைச்ச கனீமத்தையும் பங்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதே போல தான் எங்களுக்கு உஹதுடைய யுத்தத்தில் என்ன நடக்கிறான்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்பெய்யக்கூடிய சில 50 வீரர்களை, அதாவது அம்பு எய்யக்கூடிய 50 வீரர்கள் ஒரு மலைக்கு மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் கீழே இறங்க வானம்னு சொல்லி. ஆனாலும் ரசூலுல்லாஹோட பேச்சுக்கு ஏதோ மாற்றம் நடக்குது. அவங்க யுத்தம் முடிந்ததாக நினச்சி கனீமத், யுத்தத்துடைய எதிரிகள் விட்டு சென்ற கனீமத்துக்களை எடுக்கிறதுக்காக இறங்குறாங்க. அந்த நேரத்தை பார்த்து காஃபிர்கள் திரும்ப 2வது முறை தாக்குறாங்க. இந்த டைமில் முஸ்லீம்களுடைய படை அப்படியே சிதறுது. என்ன செய்தான்னு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போர் களத்துள்ளுக்கு எங்கே போய்த்தான்னு தெரியாங்க. அந்த டைமில் 9 சஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காடாக இருந்து அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு காடாக இருக்கிறாங்க. அதில் 7 பேர் அன்சாரிகள், 2 பேர் முஹாஜிர். அந்த முஹாஜிர் யாருன்னு சொன்னால் அவங்க தான் சஅத் பின் அபி வக்காஸ், 2வது தல்ஹத் பின் உபைதுல்லா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் எதிரிகள் யாரையும் வர விடாம அப்படியே தடுத்துக்கும் மிச்ச மும்முரமாக அவங்க போர் செய்கிறாங்க. அதில் தல்ஹத் பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு விரலும் ஷஹீதாக்கப்படுது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த டைமில் தான் ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹோட வாயிலிருந்து, முபாரக்கான வாயிலிருந்து வெளியாகுது, ஓ ஜப தல்ஹா அல்லாஹும்ம உஜிப்லி தல்ஹா அல் ஜன்னா. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாயிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுன்னு சொல்லி துவா செய்கிறாங்க. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, திர்மிதியுடைய வரக்கூடிய ஹதீஸ், மன் அஹப்ப அன் யன்துர இலா ஷஹீதின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த், அதாவது நடமாடக்கூடிய ஷஹீதை யாராவது பார்க்க விரும்புகிறான்னு சொன்னால் தல்ஹத் பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்துக்குங்கன்னு சொல்லி, இவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளோ தியாகம், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதே போல உலமாக்க இவங்களுடைய கொடையும் எழுதுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு செலவழிக்க கூடியவர்களாக இருந்தாங்கன்றதையும் எழுதுறாங்க. ஒரு முறை ஹதரா மௌத்திலிருந்து 70,000 தீனார்கள் அவங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. அதை ஒரு நாள் கூட, ஒரு இரவு கூட வைக்காம, அந்த ஒரு இரவு கூட வைக்காம எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் கொடுக்குறோமோ அதுதான் நாளைக்கு மறுமையில் மிஞ்சும்னு சொல்லி அழகான வார்த்தைகளையும் சொல்கிறாங்க. இதுதான் எங்களுடைய சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய கொடையாக இருந்துச்சு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்து அவங்க எல்லா யுத்தங்களையும் பங்கு பற்றினாங்களோ, இஸ்லாத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி பல தியாகங்களை செஞ்சாங்களோ, அதே போல ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திலேயும், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட காலத்திலேயும் பல யுத்தங்களை கலந்து கொண்டு இந்த தீன் மேலோங்குறதுக்காக வேண்டி பல தியாகங்களை செஞ்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மௌத்தாகினொன்னே ஃபித்னாக்கள் ஆரம்பித்தது. யஹூதிகளுடைய திட்டத்தில் யஹூதிகள் மிச்சம் பிளான் பண்ணி சில முஷ்ரிகீங்கள் பிளான் பண்ணி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கொல்றாங்க. கொண்டோடனே அலி ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தை ஏற்கிறாங்க. அந்த இடத்துல சின்ன சஹாபாக்களுக்கு மத்தியில் முரண்பாடு வருது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல் ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, இவங்க எல்லாம் உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொண்டாக்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மும்முரமாக இருக்கிறாங்க. இது ஒரு யுத்தமாக மாறுது. அப்போ
இதை முஆவியா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களுக்கு எதிரி படையினர், அதாவது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட தான் தல்ஹத் இப்னு உபைதுல்லா மீக்கிறாங்க. ரெண்டு அந்த யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ஆயுதம் மேந்தி கொண்டு வரக்கொலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கவலை வருது. அந்த கவலையில யுத்தம் செய்யாம அப்படியே திரும்ப வாராங்க. யார்? 2 பேரும், தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஜுபைர் இப்னு அவ்வாம். இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து சில காஃபிர்கள், சில முனாஃபிக்கள் 2 பேரையும் கொலை செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஷஹீதாக மௌத்தாகிறாங்க. அதில் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பின்னால் வந்து அம்ர் இப்னு ஜுர்மூஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் அவங்கள கத்ல் செய்கிறாங்க, அவங்கள கொலை செய்கிறாங்க. தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அம்பை எய்தி ஒருத்தர் கொலை செய்கிறாங்க. இதே இப்படித்தான் இவங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நன்மாராயம் கூறினாங்களோ அதே போல ஷஹீதாக இந்த உலகத்தை விட்டும் பல தியாகங்களை செஞ்சு பல மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து ஷஹீதாக இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களோட வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கும் பல படிப்பினைகள் எடுத்து அது போல வாழ்ந்து நாளைக்கு சொர்க்கத்திலையும் உலகத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்க்கையை தந்து நாளைக்கு ஆখিরাத்திலையும் சஹாபாக்களுக்கு வாக்களித்தது போல சொர்க்கத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.